தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு புதிதான ஒரு மாதத்தை காணும்படியான அனுகிரகத்தை நமக்கு செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது நாம் வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு மாதத்தை இந்த மாதமாக ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். அல்லேலூயா. சிலர் வெளியிலே சிரித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ பல வேதனையோடு கூட இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்வதாக சொல்லுகிறார். ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் என்னுடைய வலது பாரிசத்திலே இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை யார் முன் வைக்கிறார்களோ அவர்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறவர்களாக, காலையில எழுந்து ஆண்டவரை தேடுகிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் தேவனை முன் வைக்கிறவர்களாக, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நீங்கள் ஆண்டவரை முதன்மைப்படுத்தி, ஆண்டவரை முக்கியப்படுத்தி, ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற நிகழ்வுகளை, காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 15 இருந்து 17ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து என்ன செய்தாராம்? பூரித்தார். அப்போ பரிசுத்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தரே சந்தோஷப்படுகிற ஒரு நாள், பூரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த நாளிலே தேவ சமூகத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் பூரிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார். பாருங்க, அன்னைக்கு ஒரு நியமம் இருந்தது. என்ன கட்டளை இருந்ததுன்னா, பரிசுத்த நாளிலே பரிசுத்த சமூகத்துல ஆசாரிக்கணும். வேற வேலைகளை செய்யக்கூடாது. வேலைகளை செய்தால் கொலை செய்யப்பட வேண்டும். அது ஒரு சாபத்துக்குரியது. பரிசுத்த நாளை பரிசுத்தமா அனுசரிக்காம தன் இஷ்டப்படி வாழ்கிற எந்த மனிதனுடைய இருதயமும் பூரிக்காதபடிக்கு போய்விடும். ஆனால் தேவ சமூகத்துல ஆராதிக்கிற பொழுது நம்மளுடைய இருதயத்திற்கு வேண்டிய வார்த்தைகளை, இருதயத்திற்கு வேண்டிய கிரியைகளை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு செய்வார். தேவ சமூகத்துல பரிசுத்த ஓய்வு நாளிலே வருகிற அத்தனை பேருடைய இருதயங்களையும் கர்த்தர் பூரிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார்.
சங்கீதக்காரன் பாருங்க, தேவாலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு வருவான். அவன் தேவ சமூகத்தில் வருவதுதான் அவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு ஆண்டவர் மகிமையான ஆலோசனைகளை கொடுப்பார். ஸோ அவன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரை முன்வைக்கும் பொழுது, தேவ சமூகத்தை முன்வைக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே கூடி வருகிற ஆராதனைகளை முன்வைக்கும் பொழுது உங்கள் இருதயமும் பூரித்து சந்தோஷப்படுகிற கிரியைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் எப்படி நம்முடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ண போகிறார் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து நம் மூலமாக அநேக ஜனங்களை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது பரலோகமே சந்தோஷப்படுமா? பாருங்க, நீங்க போய் சொல்லி, நான் போய் சொல்லி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது. இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, ராஜாக்கள் கடந்து வருவார்களாம். ஆமென். ஸோ அநேகர் யோவான்ல சொல்லுகிறார், என்னுடைய மந்தையில் இல்லாத வேறு சில ஆடுகள் உண்டு. ஸோ அதையெல்லாம் நான் திரும்ப என்ன பண்ணுவேன், என்னுடைய மந்தையில், என்னுடைய ஸ்தோத்திரம் இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த மாதத்தில் ரட்சிப்பின் காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சொந்த பந்தங்களிலே, உங்கள் கிராமங்களிலே, உங்களுடைய பட்டணங்களிலே செய்ய போகிறார். யாரை கொண்டு? உங்களை கொண்டு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸோ அப்படி செய்யும் போது நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. சிலருடைய ரட்சிப்பை எல்லாம் நம்ம பார்க்கும்போது பிரமிப்பும் சந்தோஷமும் உண்டாக போகிறது, மனம் திரும்புதல் உண்டாக போகிறது. ஸோ அதை பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற நிகழ்வுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரை முன்வைக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தை, ஆராதனைகளை முன்வைக்கும் போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ரெண்டாவது, ஸ்தோத்திரம், உன்மேல் தேவன் கொடுத்த அபிஷேகத்தினால, உன்மேல் தேவன் கொடுத்த வல்லமையினால ஏற்பட போகிற ரட்சிப்பினால் உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆவது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 முதல் 6. வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போ. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இங்கே சொல்றாரு, ஸ்தோத்திரம், உன்னுடைய கண்கள் அதிசயங்களை பார்ப்பதனால உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே.
நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்க போகிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நீ ஜெபத்திலே தரித்திருக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் நெடுநாள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. ஜெபத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையில நீ பெரிய அற்புதங்களை காண போகிறாய். உன் வாயினாலே மற்றவர்களுக்கு சொல்லுகிற வாக்குதத்தங்கள், வார்த்தைகள், ஜெபங்கள், இதன் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்கள், அதிசயங்களை பார்த்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஒரு காரியம் தான் ஆண்டு சொல்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. உன்னுடைய முழங்கால்களை என்ன பண்ணணும்? பலப்படுத்து, திடப்படுத்து என்று சொல்லுகிறார். ஸோ நீ நிலைத்து நின்று ஜெபிக்கிற நபராய் மாற வேண்டும். தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருங்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அற்புதங்களை கண்டு உன் இருதயம் பூரிக்க போகிறது. ஆமென். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், சீமோன் பேதுரு. அவன் சீமோனாய் இருக்கும் பொழுது, பேதுருவாய் இருக்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் வலையை வீசுறான், ஒரு மீனும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் அவன் படகில வந்த பின்னாடி அவனுடைய வாழ்க்கையில் இருந்த வெறுமை மாறினது. அவன் இருதயம் அதிசயப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையினுடைய வெறுமைகளை அவர் மாற்றி உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிக்குள்ளே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து உங்க இருதயத்தை பூரிப்பாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிச்சிட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம்தான். பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசியுங்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்டுகிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த தேவ மக்களுக்கு விரோதமாய் ஒரு பயங்கரமான சட்டம் வருகிறது. எல்லா யூதர்களும் அடிக்கப்படும்படி, கொல்லப்படும்படி, கொள்ளையிடும்படி மற்றவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த எஸ்தர், மொர்தெகாய் இன்னும் பல பேருடைய உபவாச ஜபத்தினால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். மாற்று சட்டங்கள் ஏற்றப்பட்டது. அப்பொழுது இந்த யூதர்கள் எழும்பி செயல்பட்ட பொழுது கர்த்தர் அவர்கள் பட்சத்திலிருந்து பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தேசம் எங்கிலும் இருந்த யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பூரிப்பு உண்டானது. ஆகினாலே உன்னோடு போராடுகிற, உனக்கு எதிராய் விரோதமாய் இருக்கிற காரியங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு அனுகிரகம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை தோய்ந்து போக பண்ணக்கூடிய பல போராட்டம் உண்டு. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம அன்னாளுடைய இருதயம் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு வர்றா, ஆனால் அவளுடைய விண்ணப்பம் நிறைவேறவில்லை. அவள் பிள்ளை இல்லாது இருக்கிறா. அவளுடைய வாழ்க்கையில் வேதனை, கண்ணீர், வெறுமை. ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். அவள் சொல்றா, 2ஆம் அதிகாரம் 1 வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவளுடைய இருதயம் இத்தனை நாளும் அழுது துக்கித்து கொண்டிருந்த இருதயம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்ததுனால, தேவ சமூகத்தில் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபித்ததுனால, அவள் வாழ்க்கையில் இருந்த நிந்தை, அவமானங்கள், போராட்டங்களிலே எதிர்த்து ஜெபித்ததுனால அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இன்றைக்கு அதே சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது.
கர்த்தரை முன்வைக்கும் பொழுது, ரட்சிப்புக்குள்ளாக அநேக ஜனங்களை நடத்தும் போது, பிரைஸில் நடத்துவதனால, ரட்சிக்கப்பட போகிறதுனால நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்க போகிறது. அற்புதங்களை காண்கிறதுனால் நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்க போகிறது. ஜெயங்களை காண்பதனால நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. நிறைவாக நிறைவாக ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11 14 வரையிலும் வாசிப்போம். 31ஆம் அதிகாரம் 11 14 வரையிலும். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, பாருங்க, பலவான்களுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறாராம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து, நமக்கு நன்மையானகளை செய்து செய்து நம்முடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ண போகிறார். குறிப்பாக இந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களுடைய இருதயம், ஊழியக்காரனுடைய இருதயம் பூரிக்கும்படியான நிகழ்வுகளை இங்கே யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்களோ, உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் மகிமையானதை செய்து உங்கள் இருதயத்தை பூரித்து சந்தோஷப்பட வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிற காரியங்களை கர்த்தர் செய்ய தீர்மானித்திருக்கிறார். அதற்கு முதல் படி நீங்களும் நானும் கர்த்தரை முன்வைக்க வேண்டும். பரிசுத்த சமூகத்தை, பரிசுத்த ஆராதனைகளை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். அநேகர் நம் மூலமாக ரட்சிக்கப்பட போகிறாங்க. அந்த ரட்சிப்பை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அற்புதங்களை பார்க்கும் பொழுது அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஜெயங்களை பார்க்கும் பொழுது அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அநேகர் ஊழியத்தில் கர்த்தருடைய நன்மையினாலே நாம் நிரப்பப்பட போகிறதுனால நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமென்.